ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ் சேனல். நீங்கள் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன வயசுலேயே நான் வளர்க்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வளர்த்து 3 வருஷம் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்குமோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா யாருக்கெல்லாம் ஆப்பிள் பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு என்னென்ன பிடிக்குதுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் நட்டதுலே என்னோடய ஃபேவரட்டான செடியாக ஒன்று தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே திராட்சை இருக்கும். இந்த திராட்சையில் எனக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போல்லாம் நான் டெய்லியும் வந்து திராட்சை எடுத்து சாப்பிட்டுப்பேன். என்னோட என் ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா யார் அதிகமான திராட்சை சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பாப்பா தான். அவள் தான் வந்து நிறையவே திராட்சை சாப்பிடுவா. நான் எடுக்க வேணால் கம்மியாகுதுன்னு அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை அது காயாக இருக்காது, அது புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் கூட, அது புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேணும்னு அடம் பிடிப்பா. அவள் நான் இல்லாதப்ப இல்லைனா நான் ஸ்கூல் போயிட்டப்போ மதியானம் சாயங்காலம் அவளுக்கு லீவ் வரும் பார்த்தீங்களா, சாட்டர்டே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பாப்பா எனக்கு தெரியாமலே எடுத்து நிறைய திராட்சை சாப்பிட்டுடும். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு அந்த மாதிரி யாராவது வந்திங்கன்னா இந்த திராட்சைலாம் பழுத்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழுத்த திராட்சை எடுத்துன்னு அரிஞ்சு ஸ்நாக்ஸாக கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்துன்னு போய் கொடுப்பேன். அவங்களும் இந்த திராட்சை எங்கே கிடச்சது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் வந்து நான் வளர்த்த திராட்சை கொடியில் தான் கிடச்சிச்சின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த திராட்சை கொடியை நீ எப்படா வளர்த்தேன்னு கேட்பீங்க. வந்து இந்த திராட்சை செடியை எங்கள் அப்பா வந்து ஒரு திராட்சை வாங்கிட்டு வந்தாங்க, திராட்சை கொத்து. அதில் இருக்க விதைய வச்சு தான் நான் வளர்த்தேன். எங்கள் அம்மா தான் இந்த திராட்சையை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு என்ன செடி பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்.